வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினா-விடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், என் கதைகளுக்கு உறுதுணை புரிகின்ற நண்பர்களுக்கும், 2 ஆண்டுகளுக்கு மேலாக என் சிறுகதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனை கருவானது வாழ்வில் சுயமரியாதை காண்போம். சுயமரியாதை என்பது மனிதனின் மறையாத அடையாளமாம் மணிமகுடம் என்பதை விளக்குவதே இக்கதை ஓட்டம். ஓர் ஊரில் வட்டாட்சியர் பீட்டர் என்பவர் இருந்தார். அவர் ஒரு நேர்மையானவர், பழிபாவங்களுக்கு அஞ்சுபவர், ஆயினும் ஏழையாகவே வாழ்ந்தவர். வறுமையிலும் செம்மையாய் பெருமையாய் வாழ்ந்தவர். உழைப்புக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர். அதற்கு கிடைத்த பரிசுதான் அவரது வட்டாட்சியர் பணியாகும். அவர் நினைத்தால் ஒரே ஒரு கையொப்பமிடுவதில் பல லட்சங்களை சம்பாதிக்க முடியும், தனது மாத சம்பளத்தை விட அதிகமாக. சுயமரியாதை என்பது இவரிடம் ஏற்பட்டது எப்படி தெரியுமா? அவர் தந்தையாம் பள்ளிக்கூட ஆசிரியர் இருதயராஜ் அவருக்கு சூட்டிய மணிமகுடமே அந்த சுயமரியாதை. தந்தை இருதயராஜ் காட்டிய வழியில் இன்றும் பயணித்து வட்டாட்சியர் பதவியில் லஞ்ச லாவண்யம் கையூட்டு பெறாமல் வாழ்ந்து வருகின்றார். பிறர் நம்மை பழிக்காமல் வாழ்த்தும்படியாக நேர்மையுடன் நமக்கு நாமே அளித்து கொள்ளுகின்ற மரியாதைதான் சுயமரியாதை. பிறர் நமக்கு அதை கொடுக்க முடியாது. நமக்கு நாமே அளித்து கொள்ளுகின்ற மரியாதையே சுயமரியாதை. வட்டாட்சியர் தந்தை இருதயராஜ் அப்பொழுதே கூறி நல்லபடியாக வளர்த்தார் தன் மகன் பீட்டரை. அடிக்கடி அவர் கூறிய பொன்மொழியானது, தன்மானத்துடன் தலைவணங்காது வாழும் மனங்கள் லஞ்ச லாவண்யத்தால் பொருள் சேர்த்து மாளிகையில் வாழாவிட்டாலும் நல்ல மனிதர்களின் இதயங்களில் அந்த சுயமரியாதை மனம் மட்டும் என்றுமே வாழும் என்பார் என்பதை வட்டாட்சியர் பீட்டர் அனைவருக்கும் சொல்லி சொல்லி நல்வழியில் நல்லவராய் வாழ்ந்தனர் தகப்பனும் மகனும். முன்பு ஒரு முறை வட்டாட்சியர் தந்தை இருதயராஜ் ஆசிரியர் பணியின் போது வறுமையில் வாழ்ந்தாலும் அவரும் உயர்ந்திட பல வாய்ப்புகள் அப்பொழுது வந்தன. பொருளாதார நெருக்கடியிலும் அவர்தம் செயலால் உயர்ந்தே நின்றார். எவ்வாறு என்றால், ஒரு நாள் செல்வந்தர் ஒருவர் இந்த பொய்யான சான்றிதழை அங்கீகரிக்க அரசு அதிகாரியாகிய தாங்கள் ஒரே ஒரு கையொப்பம் இட்டால் போதுமானது, அதற்கு உங்கள் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அதற்கு பதிலாக 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றிட, அவரை உற்று பார்த்து அமைதியாய் சிரித்த ஆசிரியர் இருதயராஜ் சொன்னார், ஐயா, பொய் கையெழுத்து போட மாட்டேன். தங்கள் பணத்தை ஒருவேளை நான் வாங்கிவிட்டால் அதனால் பசியால் வாடிய என் வயிறு நிரம்பலாம். வாங்காமல் இருப்பதால் ஏற்படும் எனது பசிக்கு அந்த பசியால் என் வயிறு வலிக்கலாம். இத்தகைய பொய்யால் என் மனசாட்சியும் சேர்ந்து அதில் வலிக்கும்.
இதில் வயிற்று வலி கூட எனக்கு தீர்ந்துவிடலாம் ஐயா. இந்த மனசாட்சியின் வலி என்பது என் உயிர் போன பிறகும் கூட என் சந்ததியினருக்கும் அல்லவா அதை நினைத்து நினைத்து வலிக்கச் செய்யும் என்று பதில் உரைத்தார். இக்கூற்றை உடனிருந்து அப்பொழுதே கவனித்த மகனாம் வட்டாட்சியர் பீட்டருக்கு அன்றே இந்நிகழ்ச்சி ஒரு தன்மான புத்திமதி ஆகி இன்றும் அதை கடைபிடித்து வருகின்றார் தந்தை இருதயராஜ் காட்டிய வழியில். மேலும் மகன் பீட்டர் இன்றளவும் தந்தை இருதயராஜை நினைத்து, அப்பா, இன்று நீங்கள் விட்டு சென்றது வெறும் பணத்தை மட்டும் கிடையாது, நல்ல பண்பை மட்டுமே என்று கண்கலங்கிக் கொண்டிருந்தார் இந்த பீட்டர். இது போன்ற சுயமரியாதைகளுக்கு 1000 எடுத்துக்காட்டுகள் தரலாம். எனவே தலைப்பு நிகழ்வு வழி நாம் அறிய வேண்டியது, தலையை தாழ்த்துவது பணிவுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். தன் நிலையாம் சுயமரியாதையை இழப்பதற்காக இருக்கவே கூடாது. காரணம், சுயமரியாதை காக்கும் மனிதன் சூழ்நிலையால் தோற்றாலும் கூட வரலாற்றில் பின்பு வென்று தனக்கென தன் தந்தை காட்டிய வழியில் ஓர் இடத்தை பிடிப்பதோடு அதற்கேற்ப மணிமகுடமும் சூடுவான் தன் நேர்மையில் என்பதுடன் பசியால் குனிந்தவன் உயர்ந்து நிற்கலாம். சுயமரியாதை இழந்துவிட்டால் நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாதல்லவா? சிந்திக்க வேண்டும். பணம் மனிதனை வாழ வைக்கலாம், மறுக்கவில்லை. ஆனால் சுயமரியாதை என்கின்ற மணிமகுடம் உயர்ந்த மனிதனாக தனி வல்லமையுடன் என்றென்றும் நிமிர்ந்து வாழ வைக்குமே நாம் அறிய வேண்டும். மேலும் ஒரு நீதிக்கதை வழி இக்கருத்தை உணர்த்தலாம். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது சுதந்திரமாய் தனக்கு வேண்டிய உணவை வேட்டையாடி எடுத்துக்கொள்ளும் வல்லமை கொண்டது. ஒரு மன்னரின் அரண்மனையில் சுவையான உணவை உண்டு கொழுத்து அரண்மனை கட்டுப்பாட்டில் வாழ்ந்து வந்த ஒரு நாயை கண்டது. ஒரு நாள் அந்த சிங்கமும் நாயும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாயை கண்ட சிங்கம், நீ தினமும் இவ்வளவு நன்றாக உண்டு கொழுத்து இருக்கின்றாயே, உன் வாழ்க்கை மிகவும் இனிமையானதோ என்று கேள்விப்பட கேட்டது. நாயோ தலை நிமிர்ந்து பெருமையாக கூசாமல், ஆம், என் மன்னனுக்கு நான் காவல் காக்கின்றேன். சிங்கம் நினைத்தது அடிமை வேலையோ என்று. அது கூறியது, என் மன்னனுக்கு நான் காவல் காக்கின்றேன், அதற்கு பரிசுதான் எனக்கு கிடைக்கும் உணவும் இந்த பாதுகாப்பும் என்றது. அப்போது சிங்கமோ அந்த நாயின் கழுத்தில் இருந்த இரும்பு பட்டயம் ஒன்றை கண்டு, அது என்ன பட்டயம், அது எதற்காக கழுத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று கேட்டது. நாய் சிரித்தபடியே தன் வாலை ஆட்டிக்கொண்டு, ஓ அதுவா, பகலில் இதில் என்னை சங்கிலியால் இந்த பட்டயத்தில் கட்டி வைப்பார்கள், இரவில் மட்டும் அவிழ்த்து விடுவார்கள், அதற்காக நான் கவலைப்படுவதில்லை, எனது வயிறு எப்படியோ நாளும் நிறைகின்றதல்லவா என்றது. துளியும் தனது சுயமரியாதையை உணராமல் கட்டுப்பாட்டில் வாழ்கின்ற அந்த நாய். அதை கேட்ட சிங்கம் புறப்பட தயாரானது. பின்வாங்கி புறப்பட்டது. ஏன் செல்கிறாய் என்று கேட்டது அந்த நாய். சிங்கம் திருப்பி பார்த்து, என்ன சொன்னாய் என்பது போல் பார்த்து, நானோ பசி இருந்தாலும் காட்டில் தன்மானத்தோடு சுதந்திரமாய் வாழ்வேன், சுற்றித் திரிவேன், எனக்கு கட்டுப்பாடு கிடையாது, நான் யாருக்கும் அடிமை இல்லை, உன்னைப்போல் பட்டயமாம் சங்கிலி போட்டு சுகமாக பிறர் ஆட்டி வைக்க ஆடமாட்டேன், வாழமாட்டேன், உன்னைப்போல் தனி சுதந்திரம் இல்லாத சுயமரியாதை இழந்த இந்த உயிரோடு வாழ்கின்ற சிறை கைதி வாழ்க்கையை நான் ஏற்கவே மாட்டேன் ஒரு நாளும். எனக்கு வேண்டியதோ வயிற்றை விட உயர்ந்தது சுயமரியாதையே. அத்தகைய சுதந்திரத்தை விட பெரிய செல்வம் உலகில் வேறொன்றும் இருக்க முடியாதே என்று நிமிர்ந்து பார்த்தது.
என்று இவ்வாறு அறிவுறுத்தி நாயிடமிருந்து விடைபெற்று சென்றது இந்த சிங்கம். இக்கதையை யாவரும் உணர வேண்டும். மீள் நினைவாக இக்கதை தலைப்பின் வழி நாம் மேலும் உணர வேண்டியது தன்மானம் போனால் உயிர் போனதற்கு ஒப்பாகும் என்பதையே. மானம் காக்க தன் உயிரை விடலாம். அப்படி விட்ட இறந்த உடல்கள் கூட நம் பிறந்த மண்ணில்தான் புதைக்கப்பட வேண்டும். மானம் அழிந்த பின்பு வாழ்வதில் பயனில்லை. மீறி வாழ்ந்தால் அது செத்துப்போன பிணத்தின் செத்தாரைப் போல் தெரிகின்ற வாழ்வே ஆகும். மேலும் நாம் கதை ஓட்ட வழி இறுதியாக கருத வேண்டியது, செல்வம் இழந்தால் மீண்டும் தேடலாம், உடல் நலம் இழந்தால் குணப்படுத்தி விடலாம். ஆனால் சுய மரியாதையை மட்டும் இழந்தால் நம் வாழ்க்கையின் ஒளியாம் பிரகாசமே மங்கிப் போய்விடுமே. இதை யாவரும் உணர வேண்டும். சுயமரியாதை என்கின்ற மணிமகுடம் அணிந்து வாழ்ந்து நிறைவான வாழ்வின் சிகரம் தொடுவதே நல்லது என்பதையும் மறவாதீர்கள். தன்மான சிங்கங்களே, புரிகின்றதா? நன்றி.